Good morning, students. Today we are going to see the third unit, thermodynamics. So third unit பார்ப்போம். First 2 unit பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம third unit வந்து பார்ப்போம். ஓகேவா? thermodynamics. Okay. thermodynamics அதுல வந்து என்னன்னா இது வந்து பார்க்கணும்னா சிஸ்டம் thermodynamic சிஸ்டம்னா என்ன, ஜீரோத் லானா என்ன, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா ஆஃப் thermodynamics, கார்னாஸ் தியரம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரூஃப், பெட்ரோல் எனர்ஜி, டீசல் எனர்ஜி, petrol engine, diesel engine, construction working and its effect. So அதோட construction working effect, thermodynamic scale of temperature and thermodynamic perfect gas of scales. இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. So thermodynamic systemனா என்ன? A system may be defined as a definite quantity of mass. So ஒரு சிஸ்டம்னா அதுக்கு வந்து பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் மாஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் வந்து ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் மெட்டீரியலான மேடாக இருக்கும். ஸோ அந்த நார்மலாக அந்த மெட்டீரியல் வந்து என்னென்ன இருக்கும்னா சாலிட், லிக்விட், கேஸ் நமக்கு தெரிஞ்சது தான். பவுண்டட் பை சம் க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதை சுற்றி வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எல்லாம் மூடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எ சிஸ்டம் இஸ் கேஸ் கண்டெய்ன்டு இன் அ சிலிண்டர். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிலிண்டர் வந்து கேஸை கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ நமக்கு தெரியும், இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து சிலிண்டர்ஸ் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற ஆக்சிஜன் வந்து கம்மி ரேட்டு தான், பட் ஆனால் சிலிண்டர் வந்து ரொம்ப ஹை லெவல் ஆஃப் காஸ்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா அந்த ஆக்சிஜன் வந்து அந்த சிலிண்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கேஸ் கண்டெயின் சிலிண்டர் வித் மூவபிள் பிஸ்டன். ஸோ அந்த சிலிண்டர் வந்து எப்படி இருக்கும்னா பிஸ்டன் வந்து மூவபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when a system is completely uniform throughout, such as gas, mixture of gas or a pure solid or liquid or solid is called homogeneous system. ஸோ அப்படி இருந்ததுன்னா அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when a system consists of 2 or more phases, ஸோ ஒரு சிஸ்டம் வந்து இருக்கு, அது வந்து 2 ஃபேஸ் அதுக்கு மேலே இருந்ததுன்னா which are separated by one another by definite the boundary surface, ஒரு பவுண்டரியை வச்சு அதை வந்து செப்பரேட் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் வந்து லிக்விட் அண்ட் இட்ஸ் வேப்பர். ஒரு லிக்விடு அதோட வேப்பரு, 2 immiscible partially miscible liquid. ஸோ அது வந்து பார்ஷியலாக மிசிபிளாக இருக்கும். எனிதிங் அவுட்சைட் திஸ் சிஸ்டம் which can be exchange energy with it and has direct behavior of a system is called surrounding. ஸோ அது வந்து எதிர்கொள்றது வந்து சரௌண்டிங்காக தான் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. So a system may be separated by its surrounding by a real or imaginary boundaries. ஸோ அது வந்து ஒரு ரியல் பவுண்டரிஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இமேஜினரி பவுண்டரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் ஹீட் ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜி மே பி பாஸ்ட். ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹீட் வந்து கொடுக்கலாம். Existence of boundaries is however essential for visualize the system directly from the rest of the universe. So exercise of the boundary, இந்த பவுண்டரி கொடுக்கிறது வந்து விஷுவலா பார்க்கறதுக்கு வந்து இதாக இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ்ல the thermodynamic system may contain no substance at all but may consist of radiate energy. ஓகே, இந்த thermodynamic systemல வந்து சப்ஸ்டன்ஸ் தேவைப்படாது, ஏன்னா எனர்ஜி ரேடியேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியேட் எனர்ஜி ஆர் எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக அது வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த காம்பினேஷன் ஆஃப் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் இஸ் கால்ட் யூனிவர்ஸ். ஸோ இது வந்து யூனிவர்ஸோட மெர்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெர்மோடைனமிக் வேல்யூஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். த தெர்மோடைனமிக் ஸ்டேட்ஸ் ஆர் மேக்ரோஸ்கோபிக் ஸ்டேட் ஆஃப் எ சிஸ்டம் இஸ் டிட்டர்மைன்ட் பை 4 அப்சர்வபிள்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, 4 அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டி வந்து மேட் ஆயிருக்கு. ஒன்று வந்து காம்போசிஷன், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இது 4 ப்ராப்பர்ட்டியை பொறுத்து தான் வந்து இந்த வேரியபிள்ஸ் வந்து இருக்கு, இந்த வேரியபிள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இஸ் கால்ட் ஆஸ் வேரியபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட். இந்த அதுக்கு பேர் வந்து வேரியபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட். அதாவது காம்போசிஷன், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இது வந்து வேரியபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் ஹோமோஜினியஸ் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் எ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் த காம்போசிஷன் இஸ் ஃபிக்ஸ்டு. ஹோமோஜினியஸுக்கு வந்து ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருக்கு, அதனால் ஃபிக்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் டிட்டர்மைன் கம்ப்ளீட்லி இந்த 3 வேரியபிள்ஸ். அதனால அது வந்து 3 வேரியபிள் தான் வந்து பொறுத்து இருக்கு. ஒன்று என்னன்னா ப்ரெஷரு, 2வது வால்யூம், 3வது வந்து டெம்பரேச்சர்.
for system in general there is an equation of state. அது வந்து equation of state வந்து F into PVT P, V, T is equal to 0 அப்படின்னு சொல்றாங்க. Therefore the pressure, volume, temperature are not independent variable. இது வந்து independent variable கிடையாது. Consequently, the thermodynamic state of homogeneous system is determined completely by knowing 2 out of the 3 variable. For example, எப்படி கொடுக்குறாங்கன்னா equation of state for a ideal gas in a static condition is represented as PV is equal to RT. நமக்கு தெரியும் ஏற்கனவே. வேற R ன்றது என்னன்னா universal gas constant வந்து சொல்றாங்க. So van der Waals gas equationல வந்து நம்ம பார்த்தோம்னா P plus A by V square into V minus B is equal to RT. அதாவது PE Vக்கு பதிலா இந்த டேர்ம் வந்து கொடுக்குறாங்க. வேற AB ன்றது இந்த டேர்ம்ல வந்து வர்றது வந்து van der Waals constant அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சர்டன் லிமிடேஷன் வந்து இருக்குது. என்னென்ன லிமிடேஷன் வந்து இருக்குது? The equation of state is not applicable to the system which are not thermodynamic equilibrium. ஸோ இந்த சிஸ்டம் வந்து எதுக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னா தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமா இருந்தால் இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. எவ்ரி தெர்மோடைனமிக் சிஸ்டம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அதர்ஸ். ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டமும் வந்து ஓன் ஈக்குவேஷன் வந்து மேட் ஆயிருக்கும், இண்டிவிஜுவலா இருக்கும், இண்டிபெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸ்பிரஸஸ் த பர்டிகுலர் பிஹேவியர் ஆஃப் ஒன் இண்டிவிஜுவல் சிஸ்டம் விச் distinguish it from other. இது வந்து ஒன்று விட்டு வேரியபிளா இருக்கும். அதாவது ஒன்று இருக்கிறதே இன்னொன்று இருக்காது. ஸோ அது வந்து வேரி ஆகும், மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேட் வந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ஷியலி பிஹேவியர், அது பர்டிகுலர் பிஹேவியர் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. The equation of state is not theoretical deduction from the thermodynamic but in an experimental base. இது வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து தியரட்டிக்கலா வந்து ப்ரூவ் பண்றது கிடையாது, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடு அப்படின்றாங்க. இது வந்து அதனால வந்து அதோட லிமிடேஷன். The thermodynamic system in an engineering or gas vapor steam mixture of gasoline vapor, air, ammonium vapor and its liquid. In physics, thermodynamics includes besides the above system in stretches wire, thermocouple, magnetic material, electrical conduction and electrical cells, solids, surface film, etc. இந்த இடத்துக்கு எல்லாமே வந்து இது வந்து யூஸ் ஆகுது. There are 3 classes of system. ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது 3 கிளாஸால மேட் ஆயிருக்கு. ஒன்று வந்து ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டர்னு சொல்லிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் சிஸ்டம்னா என்ன? சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் மேட்டர் அண்ட் எனர்ஜி வித் சரௌண்டிங். ஒரு சிஸ்டம் வந்து மெட்டீரியல் மீடியம் வந்து ஷேர் பண்ணிக்கும், அதே சமயத்தில் வந்து எனர்ஜியை வந்து ஷேர் பண்ணிக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அது ஓப்பன் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் கம்ப்ரஸர் வந்து அது வந்து ஓப்பன் சிஸ்டம் சொல்றாங்க. ஏர் டு லோ ப்ரெஷர் என்டையர் அண்ட் ஏர் அட் ஹை ப்ரெஷர் லீவ்ஸ். ஓகே, ஒரு இடத்துல வந்து லோ ப்ரெஷர் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து அந்த காற்று வந்து அடுத்த காற்று வந்து அதை வந்து என்கேஜ் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்குன்னா அது லோ ப்ரெஷருக்கு வந்து போகும். இது வந்து ஒரு ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. தெர் இஸ் an exchange of matter and energy with the surrounding. அந்த சரௌண்டிங்குள்ளார எனர்ஜி அண்ட் மேட்டர்ஸ் ஆர் பீயிங் எக்ஸ்சேஞ்ச்டு அப்படின்னு சொல்றாங்க. The closed system or the system which can exchange only energy. Closed system is nothing but there is a exchange of energy only. There is no it's not exchanging the matter. Okay, so இதுல வந்து மேட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறதுல only energy வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது, which is surrounded is called closed system. For example, gas enclosed in a cylinder expands when heat and drive piston outward. ஓகே, ஒரு கேஸ் வந்து உள்ளார இருக்குது, சிலிண்டர் இருக்குது, அப்போ வந்து அது இருக்கிறப்ப பிஸ்டனை வந்து அவுட்வர்டை வந்து புஷ் பண்ணுது. The boundaries of the system moves from but the matter in the system maintain constant. அப்போ வந்து அது வந்து எனர்ஜியை கொடுக்குது, எனர்ஜியை வந்து ஹீட் எனர்ஜி வந்து கொடுக்குது, ஆனால் வந்து அந்த பம்ப் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐசோலேட்டர் சிஸ்டம்னா என்ன? A system which thermal include and no communication of heat or work which is surrounding is called isolator. எந்த கம்யூனிகேஷனும் இருக்காது, ஹீட் கம்யூனிகேஷன் வந்து இருக்காது, வந்து ஐடென்டிக்கலா இருக்கும். இது வந்து அதாவது வெளியில வந்து எனர்ஜியும் கொடுக்காது, எந்த இதுவும் பண்ணாது. ஸோ அது வந்து ஐசோலேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
zeroth law of thermodynamics. So zeroth law of thermodynamics next topic. Okay, so இதுல வந்து thermodynamic equilibrium வந்து எடுக்கறாங்க. இதுல வந்து two objects, object 2, object 3 and object 1. Object 1 is nothing but thermometer வந்து வச்சிருக்காங்க. Object 2 and object 3 are some other material. Okay va? So when a hot body A is bounded in thermal constant with the cold body B, ஒரு A என்ற ஹாட் பாடி இருக்கு, கோல்டு பாடி B இருக்குது. அப்போ வந்து எனர்ஜி வந்து கொடுக்குது ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு. ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் A to B and after some time the flow stops. ஏலேருந்து பிக்கு வந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து நின்றுடுது. The body are then said to be thermal equilibrium with each other. அப்போ வந்து என்ன ஆகுனா ஷேர் பண்ணுது. அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் அங்கே நின்றுடுதுன்னா அப்போ இட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் ஆன் போத் சைட். அப்போ டெம்பரேச்சர் வந்து ரெண்டு சைடு வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கு அப்படி, அதனால வந்து நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறான். For example, the zeroth law of thermodynamics states that two body A and B are each separately in thermal equilibrium with the third body C and AB also is a thermoequilibrium with each other. AB வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. We consider two system A and B includes each other good thermal conductivity of common system C. Okay va? The system AB will attain thermal equilibrium in the third system C. Okay, thermal equilibrium வந்து third system C ல வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிகர் 4.1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ அதில் வந்து ஏபின்ற செஷன் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஏபின்ற செஷனில் வந்து இன்சுலேட்டர் பார்ட்டிஷன் நடுவில் இருக்குது. வந்து அடியபேட்டிக் வால்ஸ் வந்து அவுட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நவ் if the insulator particle is removed, insulator particle நடுவில் கொடுத்து ரிமூவ் பண்ணால் A and B are bound in the thermal constant. அப்போ வந்து A and B வந்து thermal constantா இருக்கும். We find that there is no further change. அப்போ வந்து எந்த சேஞ்சும் நடக்காது. This means that the system AB are also thermal equilibrium with each other. அப்போ வந்து ஏபியும் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஏபி நடுவில் இன்சுலேட்டர் மெட்டீரியல் கொடுத்தா அப்போ வந்து ஏலேருந்து பிக்கு வந்து பாஸ் பண்ணுறது சி வழியாக பாஸ் பண்ணும். அப்படி இல்லை அந்த மெட்டீரியல் இன்சுலேட்டர் பார்ட்டிஷன் இல்லைன்னா ரெண்டுமே ஈக்குவலாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சர்வேஷன் லா கேன் பி ஸ்டேட்டட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ இதில் வந்து கன்சர்வேஷன் லா வந்து சொல்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, இஃப் 3 or more systems of thermal constant each to each by means of diathermal walls and the thermal equilibrium together, then any system takes separate in the thermal equilibrium with one another அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து எடுத்துக்கிறாங்க, கன்சிடர் 3 fluids, 3 fluids வந்து எடுத்துக்கிறாங்க ABC. ஸோ அதோட ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கும், அதோட வால்யூம் எவ்வளோ இருக்கும். ஸோ ரெப்ரசன்ட் த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் ஏ. ஸோ PA VA வந்து ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் ஏ. PB VB வந்து வால்யூம் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் பி. PC VC வந்து ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் சி. ஸோ இந்த 3 சிஸ்டத்துக்கும் எடுத்துக்கிறாங்க. If A and B are thermal equilibrium, A and B in thermal equilibrium இருந்தா Phi1 PA, VA is equal to Phi2, PA, PB, VB. ஸோ அப்போ வந்து இதை வந்து தனியாக எடுத்துக்கிறாங்க. Or we can express the term as F1 into PA, VA, PB, VB is equal to 0. The equation 1 can be solved and we can write the term as PB is equal to F1 into PA, VA, VA, VB. அதை வந்து equation 2 வச்சுக்கிறாங்க. And then if B and C are thermal equilibrium, அப்போ B and C க்கும் thermal equilibrium தான் எப்படி இருக்கும், அது வந்து அடுத்த ஈக்குவேஷன் சொல்றாங்க. அது வந்து எப்படி இருக்கும்னா F2 PB, VB, PC, VC is equal to 0 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore இங்க வந்து first equation second equation எடுத்துறாங்க. From equation 1 and 2 A and C can be thermal equilibrium separately அப்படின்னு சொல்றாங்க. And A and B are thermal equilibrium with B separately according to zeroth law. Zeroth law பிரகாரம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து F3 into PA, VA, PC, VC that is equal to 0 அப்படின்னு சொல்றாங்க. Therefore equation 4 contains the variable PB, whereas the equation 5 does not contains the variable PB. So equation 4 வந்து பாத்தீங்கன்னா BB contain ஆயிருக்கும், equation 5 வந்து BB contain ஆயிருக்காது. Therefore Phi1 into PA, VA is equal to Phi2, Phi3, PC, VC அப்படின்னு சொல்றாங்க. அந்த equation வந்து அடுத்த எடுத்துக்கிறாங்க. Therefore this 3 function has same
numerical values இந்த parameter P அந்த மூணுத்துக்கும் வந்து numerical value வந்து சேமா இருக்கு. This numerical value in terms of temperature of the body phi PV is equal to T. That is equation of state of fluid வந்து phi PV, V is equal to T ன்னு சொல்றாங்க. Therefore, the temperature of the system can be defined in the property and determination of whether not body is thermal equilibrium இருக்கும், neighbor system இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Example, in mercury glass thermometer, the glass above the mercury column is 0 and the volume of the mercury is temperature. If the thermometer shows a constant reading to system A and B, it shows that same reading of A and B. அப்ப வந்து ஒரே ரீடிங் வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. When certain mass of heat Q is supplied to a system, ஒரு 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 சப்ஸ்டன்ஸ் இருக்குது, மெட்டீரியல் இருக்கு, அது வந்து ஹீட் வந்து Qன்றது கொடுக்குறாங்க, which does external work. Okay, external work வழியா கொடுக்குறாங்க. W is the passing from state 1 to state 2. Okay, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மாறுது. The amount of heat is equal to sum of the increase in internal energy. ஒரு amount of heat வந்து increase ஆகுது, ஆனா வந்து increase in the internal energy வந்து increase ஆகுது of the system. The external work done by the system, the symbols of law is expressed as Q is equal to U2 minus U1 plus W அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம், கொஞ்சம் ரொம்ப கம்மியான இது வந்து ஸ்டேட் சேஞ்ச் வந்து நடந்ததுன்னா, த லா இஸ் எக்ஸ்பிரஸ் இன் டெஃபினைட் ஃபார்ம் ஆஃப் டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டியூ பிளஸ் டெல்டா ஏ அப்படின்னு சொல்றான். அது வந்து ஸ்மால் சேஞ்ச். டெல்டா கியூ அண்ட் டெல்டா ஏ ஆர் பர்ஃபெக்ட்லி டிஃபைன்டு, but du is the perfect defined because u is the function of the state of the system அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ லைட் வேரியேஷன் வந்து நடக்குது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லாவோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இதில் வந்து இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 இருக்கு. ஒரு ஸ்டேட்டில் வந்து they are keeping the weight high number of weight, okay, so sorry less number of weight, whereas in the system state 2 they are keeping the more amount of weight. Okay, if they kept the more amount of weight, it mean the volume is being reduced and the energy is being released high. Okay, so இப்போ வந்து வால்யூம் ரெடியூஸ் ஆகுது, வால்யூம் அதிகமா இருக்கு, வெயிட் கம்மியா இருக்கிற இடத்துல வால்யூம் அதிகமா இருக்கு, எனர்ஜி வந்து பக்கத்துல ஒர்க் டன் வந்து அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதே வந்து ஹையர் நம்பர் ஆஃப் வெயிட் வந்து கொடுத்தீங்கன்னா, வெயிட் அதிகமா இருக்குன்னா வால்யூம் குறையறதுனால ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வந்து அதோட எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணது தான் அதிகமா இருக்கு. The first law of thermodynamics is important because it's applicable to the process by which a system undergoes a physical and chemical change. இதுல வந்து physical and chemical change வந்து நடக்குது. Consequence of the internal energy. Introduce the concept of இது வந்து internal energy ஓட கான்செப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. It provides method of determining the change in the internal energy. Internal energy சேஞ்ச் அதை காமிக்குது. Therefore இதுல வந்து பாத்தீங்கன்னா internal energy வந்து U ன்னு சொல்றாங்க. U2 minus U1 is equal to Q minus W அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Qன்றது நமக்கு தெரியும், அது வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, Wன்றது ஒர்க் டன். ஓகேவா? The limitation of the first law. Sorry, இதுக்குள்ள வந்து certain limitation வந்து இருக்குன்னு சொல்றாங்க. First law of thermodynamics is based on the principle of consequent of energy of a system, so it appears to an express in the nature between the equilibrium state and does not sequentially specify the condition under which a system can be used in heat energy to produce a supply of mechanical work. It also does not show how much of heat energy can be converted into work. ஸோ இது வந்து ஹீட் எனர்ஜி வந்து எவ்வளோ கொடுக்கறது கன்வெர்ட் ஆகுறதுன்னு தெரியாது. ஸோ இது வந்து லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the second law of thermodynamics. Okay, sir, the second law of thermodynamics வந்து பார்ப்போம். First law of thermodynamics வந்து பார்த்தோம், state the equivalent of heat and energy. Equivalent of heat and energy பார்த்தோம், it similar tells that the work is being obtained and the equivalent amount of heat is being used up and vice versa. It does not say anything about the direction
in which the change is might occur. ஆனால் வந்து இது வந்து டைரக்ஷனை சொல்லலை. ஃபர்ஸ்ட் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. The first law shows that the perpetual motion of the first kind of imposed energy can be created. Energy வந்து create பண்ணுவோம், nothing or produce அந்த energy without the disappearance of equivalent energy of an another form is not possible. Other methodல வந்து பாசிபிளா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. First law has no answer why heat also always flow in the body at high temperature. எதனால வந்து ஹை டெம்பரேச்சர்ல வந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் லா வந்து சொல்லலை. ஹைலேருந்து லோவுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. It cannot be explained why the vast amount of variable heat cannot be converted into mechanical energy. அதே மாதிரி எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதை பத்தியும் சொல்லலை. If we could contain and much use of the limitless store heat. Okay, அப்ப வந்து லிமிட்டேஷன் வந்து இருக்குது. Thus we could have particularly motion of the machine not forbidden by the first law. This can be perpetual motion of the second kind. In particular, however, there is no engine which can convert heat from single source of useful work into rejecting some heat. The heat sink at low temperature, perspective motion second kind. Okay, so அப்ப வந்து ஹீட் வந்து மாறதை வந்து சொல்றாங்க. If we quest several system question, we lead the formula of second law. இதே மாதிரி நிறைய கேள்வி நம்ம கேட்டோம்னா செகண்ட் லாவுக்கு வந்து நம்ம ஜம்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் லா இஸ் ஜெனரேஷன் ஆஃப் certain experience and observation and the concerned with the direction of the energy transfer from one place. ஒரு எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ். The law has been stated in the number of ways in which in the same time. நம்பர் ஆஃப் வேஸ்ல வந்து ஒரே டைம்ல. ஸோ லார்ட் கெல்வின் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ லார்ட் கெல்வின் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா ஹீட் எனர்ஜி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஹீட். ஓகே, வந்து எனர்ஜி வந்து ஹீட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, கன்வெர்ட் பார்ட் இன்டு ஒர்க் அண்ட் ரிஜெக்ட் த ரெஸ்ட் பார்ட் ஆஃப் சிங்க். ஓகே, ஒரு சில எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகுது, மீதி வந்து ரெஸ்ட்டை வந்து அது வந்து எலிமினேட் பண்ணுது. The temperature of the source must be higher than the surrounding and engine will not work. Okay, surrounding காட்ட எனர்ஜி வந்து ஹையரா இருந்தா தான் ஒர்க் ஆகும். அந்த engine will not work when the temperature source sink or சேமா இருந்தா ஒர்க் ஆகாது. No engine has even been constructed with conversion of all heat absorbed from the source into the work without rejecting a part of cool body. ஸோ அப்போ வந்து ஹீட் எல்லாமே ரிலீஸ் ஆகிறத வந்து நம்ம வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. அதாவது ஹீட் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும் கொஞ்சம். As the energy absorb more heat from the heat body later surrounding the flow of temperature. Suppose the work is designed. எனர்ஜி அதிகமாக ஃப்ளோ ஆகுது, அப்போ வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. It is important to get continuous supply of work from body by cooling its temperature slower than the surrounding. ஸோ ஒர்க் டன் ஆக அது வந்து ஹீட் வந்து அதிகமாகுது, அப்போ வந்து ஒர்க் டன்னும் வந்து அதிகமாகுது. It is imposed to constantly engine which work is completely cycle will produce no effect of other than the rising weight and cooling of heat reservoir. Thus, it is impossible to construct energy engine which work in complete cycle. Okay, இது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ண முடியாது. இது வந்து எனர்ஜி வேஸ்டா தான் ஆகும். அதை வச்சு எனர்ஜி வேஸ்ட் ஆனாலும் ஒர்க் டன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டியூப் லைட் இருக்கு, நம்ம கரண்ட் கொடுக்குறோம்னா டியூப் லைட் வந்து எனர்ஜியை வந்து எடுத்துக்குது. ஸோ சில எனர்ஜியை வந்து எடுத்துக்காது, அதாவது ஒரு லிமிட் ஆஃப் எனர்ஜியை தான் எடுத்துக்கும் கரண்ட்டை. அப்போ வந்து மீதி இருக்கிற எனர்ஜி வந்து ஹீட்டாக வந்து கொடுக்குது, வெளியில் கொடுத்துருது. ஸோ அது வந்து வேஸ்டேஜ் ஆஃப் ஹீட். ஓகே, வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி. அது வந்து எப்படி என்ன மெத்தட்லன்னா ஹீட் மெத்தடில் வந்து அது வந்து கொடுக்குது. அந்த ரிவர்ஸ் ஒயர் கன்சிடர் த ஈக்குவேஷன் ஆஃப் அமௌண்ட். ஓகே, அது வந்து வேஸ்ட்டாக தான் போகுது அந்த எனர்ஜி. So statement. From the second law of thermodynamics, two important results are derived. These consequences are taken together in the concept Carnot's theorem. இதுல வந்து Carnot's theorem வந்து எடுத்துக்கறாங்க. First வந்து no engine can be more efficient than the perfect reversible engine working between the same temperature. ஒரே டெம்பரேச்சர்ல வந்து எந்த இன்ஜினும் வந்து ஒர்க் ஆகாது, ஸோ எஃபிஷியண்டா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. The efficient of all reserve
reversible engine working between the same temperature is the same, however the work substance. So two temperature வந்து சேமா இருந்தா the work substance வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 4.18ல வந்து அதுக்கு வந்து ப்ரூஃபை வந்து காமிச்சிருக்காங்க. ஓகேவா? பார்ட் 1. To prove the first part of the theorem, we contain two energy R and I work between the temperature T1 and T2, where T1 is greater than T2. Therefore, the two engine R is reversible and T is the reversible அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஆர்ன்றது ரிவர்சிபிள், ஐன்றது irreversible இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் I more efficient than R, suppose each cycle. இப்போ வந்து I வந்து more efficient ஆனா எப்படி இருக்கும்? R observe the quantity of heat Q1 from the source of T1 and rejects the quantity of heat Q2 and sinks to T2. Suppose each cycle I observes the quantity of heat Q1 dash, then the source of T1 will be taken. The quantity of heat Q2 dash to the sink of T2. Therefore, two engine do the same amount of work than W for each system according to the assumption I must efficient than R. Therefore, Q1 dash minus Q2 dash divided by Q1 dash is greater than Q1 minus Q2 by Q1. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது வந்து கிரேட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அதை வந்து ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. W by Q1 dash is greater than W by Q1, where Q1 is greater than Q1 dash. Q1 dash minus Q2 dash is equal to Q1 minus Q2. Therefore, we are get the final result as Q1 is greater than Q1 dash and Q2 is greater than Q2 dash. Now, suppose two engines are coupled together, so the I is derived or B or is backward. Suppose, so அப்போ வந்து எப்படி இருக்கும்? The net result of the completion of the cycle, complete energy is given as the gain of heat by the source T1 is equal to Q1 minus Q1 dash, and the loss of heat by sink at T2 is equal to Q2 minus Q2 dash. The external work done by the system is equal to 0. Thus, the completed engine forms a self-action machine unaided by the external agency transfer heat consequently by the body at low temperature of the body at high temperature அப்படின்னு சொல்றாங்க. Therefore, the second part of the theorem may be proved by same argument of as a before. Okay, so இது வந்து செகண்ட் பார்ட்டும் வந்து அது ஏற்கனவே பார்த்த மாதிரியே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்டோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வந்து ஆட்டோ இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க? In auto engine, the internal combustion energy air is worked system and the petrol vapor act as fuel. ஓகே, இங்க வந்து என்னன்னா ஏர் வந்து ஒர்க்கிங் சிஸ்டமா இருக்கும், பெட்ரோல் வந்து ஃபியூல் வந்து பெட்ரோல் வேப்பர் வந்து ஃபியூலா வந்து ஆக்ட் ஆகுது. செட் ஐடியல் கண்டிஷன் assumed while discussion auto system. ஓகே, இதுல வந்து ஒரு சில இதுனா இருக்கு. The working substance is air at all time and it be having the perfect gas. There is no friction. இதுல வந்து ஃப்ரிக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஓட்டோ சிஸ்டம் வந்து ஃபாலோயிங் ஆப்ஷன் வந்து டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ E to A அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரெஷர். ஓகே, ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் வந்து கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து BADC அதாவது ABCD வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஈன்றது மென்ஷன் பண்ண V1 and V2 are they are mentioning, T1 T2 they are mentioning and T3 T4 they are mentioning. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து E to Aவா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அது E to Aவா இருந்தால் எப்படி இருக்கும்? ரெப்ரசன்ட் த சேஞ்சிங் ஸ்டோக். அந்த E to A வந்து என்ன வந்து மென்ஷன் பண்ணால் சேஞ்சிங் ஸ்டோக். The mixture of air and petrol vapor is allowed to end at the atmospheric pressure. The final volume is V2 at temperature T1. ஃபைனல் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னா V2வா இருக்கும். என்னன்னா டெம்பரேச்சர் வந்து T1ஆ இருந்ததுன்னா. ஸோ இப்போ வந்து A to B இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன்.
கம்ப்ரெஷனாக இருந்ததுன்னா there is no friction, இதில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்காது, no flow of heat இருக்காது through the walls of the system. சிஸ்டமோட வால்ஸில் வந்து அது வந்து இருக்காது. the volume changes from V to V1, வால்யூம் வந்து V2லேருந்து V1 வந்து சேஞ்ச் ஆகும். and temperature change from T1 to T2, அதே மாதிரி வால்யூம் சேஞ்ச் ஆகிறப்ப டெம்பரேச்சர் T1லேருந்து T2 சேஞ்ச் ஆகும். there is change in pressure also, அப்போ அங்கே வந்து there is also change in pressure also அப்படின்னு சொல்கிறாங்க. this represents the compression stroke, இது வந்து compression stroke அப்படின்னு சொல்கிறாங்க. the compression ratio is nearly of 8, எவ்வளோ இருக்கும்னா 8 இருக்கும். the pressure change from 1 atmosphere to the 18 atmosphere, pressure வந்து எவ்வளோ இருக்கும்னா 1லேருந்து 18 atmosphere வந்து சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா B to C இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ரெப்ரசன்ட் த இக்னிஷன் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. the spark is produced, the mixture of the air and petrol vapor is ignited, ignite பண்ணுறாங்க. the pressure increase from 18 to about 80 atmosphere. ஓகே, 18லேருந்து 80 அட்மாஸ்பியர் வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா T2லேருந்து T3 இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 500 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ C to D வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் த ஒர்க் ஸ்டோக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எனர்ஜி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் வந்து நடக்குது. the gas expands adiabatic and the energy works, the volume change from V1 to V2, அப்போ வால்யூம் வந்து மாறுது, V1லேருந்து V2 மாறுது. the pressure and temperature decreases, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது, பட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. as the point D reaches the exhaust value opens, D2A represent the change in pressure and atmosphere pressure and temperature change from T4 to T1, T4லேருந்து T1 மாறுது. A to E represent the exchange of stroke, the exchange of gas completely discharged from the cylinder. exchange of gas வந்து discharge ஆகுது சிலிண்டர்லேருந்து. the initial condition of the energy is restored, அப்போ வந்து நார்மலுக்கு ஆகிடுது, திருப்பி ஃபஸ்ட்டுக்கு வந்து. the efficiency consists of 1 gram of work substance is used in the process, therefore Q1, okay, Q1 is equal to 1 cross CV into T3 minus T2 அப்படின்னு சொல்கிறாங்க. the quantity of heat Q2 is being rejected on low temperature D2A, where Q2 வந்து இங்கே வந்து கால்குலேட் பண்ணாங்க. therefore dividing we express, அதாவது Q2லேருந்து Q1 டிவைட் பண்ணால் we can get the term as T4 minus T1 divided by T3 minus T2. efficiently we can write the term as nu is equal to 1 minus Q2 by Q1, that is equal to, we can write the term Q2 by Q1 in the term of temperature T power T4 minus T1 divided by T3 minus T2. therefore the point D and C lies on the same adiabatic. T4 V2 is equal to T3 V1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. therefore இப்போ வந்து A to B, A and B வந்து இருந்ததுன்னா எப்படி மாறும், therefore subtracting 4 and 3, T4 minus T1 V2 and T3 minus T2 V2 V1 is expressed. okay, அப்போ வந்து அந்த டேர்ம் வந்து மாறுது. substituting the value in equation 2, nu is equal to 1 minus V1 by V2 into gamma minus 1 சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணால் ரோ இஸ் ஈக்குவல் டு V2 by V1 இருக்குது. therefore adiabatic compression ratio வந்து மென்ஷன் ஆயிருக்கு. therefore the actual petrol engine row cannot be made greater than 10. ஸோ இது வந்து 10க்கு மேலே வந்து கிரேட்டராக பண்ண முடியாது. the row is made more than 10, the mixture gives ignited by itself. அதுக்கு 10க்கு மேலே போச்சுன்னா அது வந்து தானாகவே ஏறிய ஆரம்பிச்சிடும், ignite itself. but compression must become sparking take place. அப்படி எரிஞ்சுன்னா அது வந்து ஃபால்ட் ஆகிடும். ஓகே, அதனால வந்து 10க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. therefore அதில் வந்து பார்த்தீங்கன்னா 58 பாயிண்ட் வந்து சிம்பிளை பண்ணால் இஃப் ரோ இஸ் ஈக்குவல் டு 6 இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ரோ இஸ் ஈக்குவல் டு 9 இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. the internal combustion energy engine பெட்ரோல் இன்ஜினா இருந்தால் எப்படி இருக்கும், ஓகேவா.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா consists of cylinder which airtight piston. இதில் வந்து piston வந்து யூஸ் பண்ணுறோம். two walls வந்து இருக்குது. Inlet valve and O is the outlet valve. The inlet valve, outer valve னு சொல்லிருக்காங்க. The petroleum vapor and the air of the carburetor or admitted into the cylinder. இதில் வந்து carburetor வந்து கொடுத்துருக்காங்க. The rest is the spark of the plug. The charging stroke அப்படின்னு சொல்றாங்க. The mixture of the petrol vapor and the air enters the cylinder, the piston moves down. ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அப்ப வந்து பிஸ்டன் வந்து டவுன்ல வந்து மூவ் ஆகுது. கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் தான் இந்த இன்லெட் வால் கம்ஸ் அந்த பிஸ்டன் மூவ் அப். இன்லெட் வால் வந்து கம் ஆகுது, பிஸ்டன் வந்து அப்வர்ட்ல மூவ் ஆகுது. அப்போ வந்து மிக்சர் இஸ் கம்ப்ரஸ் த ஹை ப்ரெஷர் அந்த டெம்பரேச்சர் இஸ் ரைஸ் ஃப்ரம் டு அபவ் 500. டெம்பரேச்சர் வந்து 500 ரைஸ் ஆகுது. ஒர்க்கிங் ஸ்ட்ரோக்கா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? The stroke is produced at the stroking plug and the compression mixture is petrol and the air is ignited. The temperature rises from 2000 degrees Celsius. அந்த மூணாவது பார்த்தீங்கன்னா 2000 டிகிரி வந்து செல்சியஸ்ல வந்து மூவ் இருக்கு. அந்த ஹை ப்ரெஷர் ஆஃப் அபவ் 15 அட்மாஸ்பியர் இஸ் டிட்டர்மைன்ட் இன்சைட் த சிலிண்டர். எவ்வளோ இருக்குன்னா 15 அட்மாஸ்பியர் வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. ஒன்லி இந்த ஸ்ட்ரோக் த ஒர்க் இஸ் டன் பை த பிஸ்டன். இந்த இடத்துல மட்டும் தான் பிஸ்டன் வந்து ஒர்க் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ஸ்ட்ரோக் the outward. Exchange stroke the outward value open. The outer valve வந்து ஓபன் ஆயிட்டு burn ஆகும். The unburned gas or exhausted to the atmosphere. atmosphereல வந்து இது வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து இது வந்து பிஸ்டன் வந்து கீழே நவுறப்ப அது ரொட்டேஷன் ஆகுது. ஸோ அது அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ். ஓகே, engine cooling. So engine வந்து cool ஆகுது. The internal combustion engine requires cooling, although the efficient engine will high without cooling. So internal combustion வந்து நடக்கிறப்ப cooling வந்து நடக்கும். Engine will be higher without cooling. engine வந்து ஹையரா இருக்கும், without cooling வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். The temperature of about 2000 degree or reaches inside the cylinder. உள்ளார சிலிண்டருக்குள்ளார பார்த்தீங்கன்னா 2000 டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. Although its temperature may later only very short interval of time. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் இன்டர்வலாக இருக்கும். பிஃபோர் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் எனர்ஜி இஸ் நாட் கூல்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டவுன். இது வந்து கூல் ஆகாது. எதனாலனா burning of the piston and exchange values, irregular burning of the fuel, seizure of the piston due to expansion, burning of the lubricant, boiling of the beer materials. ஸோ இதனால வந்து அது வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின். அப்ப டீசல் இன்ஜின் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டீசல் இன்ஜின்ல வந்து எப்படி ஒர்க் ஆகும்? இன் கேஸ் ஆஃப் டீசல் இன்ஜின் ஏர் இஸ் அட்மிட்டட் இன்டு த சிலிண்டர். ஸோ டீசல் இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா ஏரை வந்து சிலிண்டருக்குள்ளார வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ த ஏர் இஸ் compressed adiabatically, so the temperature is high enough to ignite the oil spread into the cylinder. The ideal conditions are assumed while the complete cylinder. The working of the substance in the air at time and behaves as perfect gas. The perfect gas வந்து behave, there is no friction. இதுல வந்து friction இல்ல. The cylinder is called diesel cylinder. E to A. So அது வந்து கொடுக்குறாங்க. அதுக்கும் வந்து they are drawing the diagram of volume pressure diagram, and we are going to see what are the changes occurs in the volume and the pressure. Okay, so when the engine at E to A vanduna eppadi irukum, represent the intake of air and its volume change from V1. So intake of air energy air வந்து intake பண்ணுது, volume வந்து V1 ஆ இருக்கு. This is the changing stroke. இதுக்கு பேர் இந்த என்ன ஸ்டேஜ்னா changing stroke என்ற ஸ்டேஜ். A to B represent the compression stroke. A to B ன்றது என்னன்னா compression stroke ன்னு சொல்றாங்க. So compression adiabatically the temperature changes from T1 to T2, the volume changes from V1 to V2. Temperature வந்து T1 ல இருந்து T2 சேஞ்ச் ஆகுது, வால்யூம் வந்து V1 ல இருந்து V2 சேஞ்ச் ஆகுது. The temperature வந்து 1000 ல இருந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரைஸ் ஆகுது. ஓகேவா? அந்த pressure of above 40 atmosphere, pressure வந்து அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, 40 atmosphere வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து B to C இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஸோ B to C பார்த்தீங்கன்னா ஆயில் இஸ் ஸ்ப்ரேட் இன்டு த சிலிண்டர். ஆயில் வந்து சிலிண்டருக்குள்ளார வந்து ஊத்துறாங்க.
ஸ்ப்ரே ஆகுது. The oil burn immediately, the pressure is maintained constant. ஆயில் வந்து என்ன ஆகுதுன்னா உடனே பேர்ன் ஆகுது, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது, T2லேருந்து T3 வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது 2000 டிகிரி செல்சியஸில் வந்து அது வந்து நடக்குது. அந்த வால்யூம் சேஞ்சஸ் ஃப்ரம் V2 டு V1. வால்யூம் வந்து V2லேருந்து V1 வந்து V2லேருந்து V3 சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் டீசல் இன்ஜின் எப்படி இருக்குன்றது. லாஸ்ட் இதா பார்த்தீங்கன்னா C to D இருந்தா ரெப்ரசன்ட் த ஒர்க்கிங் ஸ்ட்ரோக். C to D இருந்தா அது வந்து ஒர்க் பண்ணுது. The mixture of the air and the diesel oil vapor exchange adiabatically. Adiabatic process வந்து நடக்குது. Next, as the point D is reached, the exhaust valve opens and the pressure drops of the point A. The volume remains constant. Volume வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, but temperature and pressure decreases. ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா A to E இருந்தா ரெப்ரசன்ட் த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. Unburned vapor of the oil and the mixture of the gas in the cylinder are exhausted out of the cylinder. Cylinderல இருந்து எக்ஸாஸ்ட் ஆகுது. Efficiently we can say that efficient from B to C. நம்ம வந்து பார்க்குறோம் B2லேருந்து C, Bலேருந்து Cக்கு வந்து போகிறப்ப தான் வந்து அது எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது. அது வந்து எப்படின்னா 1 gram of work substance is quantity of heat absorbed. வந்து ஹீட் அப்சார்ப் வந்து 1 gram of work substance வந்து ஹீட் அப்சார்ப். Therefore Q1 is equal to 1 into Cp into T3 minus T2 இருக்கும். அப்போ வந்து B2A இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். B2A அது போகிறப்ப கான்ஸ்டன்ட் வால்யூமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore the quantity of heat is being rejected. Q2 is equal to 1 into Cv T4 minus T1. Dividing, we can express the term Q2லேருந்து minus Q1 வந்து டிவைட் பண்ணோம்னா என்ன டேர்ம் வந்து 1 by gamma into T4 minus T1 divided by T3 minus T2 அப்படின்னு சொல்கிறாங்க. They efficiently nu is equal to 1 minus Q2 by Q1. Therefore, we can express the term and we can write the simplify the term. Okay, அது வந்து எப்படி வேணா T4 minus T1 by T3 minus T2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். The rho is the adiabatic expression of the ratio. Rho is equal to V1 minus V2 and E is the combustion expression ratio and the fuel cut off rate வந்து எவ்வளோ இருக்குன்னா V3 by V2 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The point A to B, A and B are on the same adiabatic. ஸோ ஏலேருந்து பின்றப்ப சேம் அடியபேட்டிக்ன்றப்ப எப்படி இருக்கும்? பி அண்ட் சி வந்து சேம் ப்ரெஷராக இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? அண்ட் சி அண்ட் டி இஸ் சேம் அடியபேட்டிக்காக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. தேர்ஃபோர் T4 is equal to T2 அந்த சிம்பிளிஃபைட் டேர்ம் வந்து கொடுக்குறாங்க. தேர்ஃபோர் மியூ is equal to 1 minus 1 by gamma into 1 by rho gamma minus 1 E gamma minus 1 by E minus 1. So we can express that term. For the same compression ratio, the efficiency of the Otto engine is more than a diesel engine. So பார்த்தீங்கன்னா some compression ratio, the efficiency வந்து Otto engine வந்து diesel engine காட்டியும் அதிகமாக இருக்கு. In practice, the compression ratio of the Otto engine is 7 to 9. வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா 7லேருந்து 9 இருக்கு. But the diesel engine is 15 to 20. But the highest compression ratio and actual diesel engine of the high efficiency of Otto engine. Diesel engine வந்து high efficient of Otto engine காட்டி high efficient-ஆ இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெட்ரோல் engine. The cylinder must be strong enough to withstand very high pressure. சிலிண்டர் வந்து very high pressure வந்து withstand பண்றதுக்கூடிய சக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Okay, thank you for watching. So next session we can see the 4th unit. Okay, thank you for watching. Thank you very much.